சர்ப்ரைசிங்லி விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து அது ரொம்ப அது ஒரு ரிசல்ட் வந்து நான் அடிச்சு சொல்லலாம். தாவேகா இல்ல ஆட்சி அமைக்க அது உறுதியா நம்ம சொல்லிடலாம். அது எல்லாருமே வந்து உடன்படலாம். விஜய் தொகுதியை ரெண்டுமே பார்க்கலாம். பெரம்பூர்ல வந்து 63 இருந்தது லாஸ்ட் எலெக்ஷன் 21ல. இப்ப வந்து 89% போலா இருக்கு அப்படின்றது இந்த ஹியூஜ் டர்ன் அவுட் எதை காட்டுது அப்படின்றது. அதே மாதிரி தான் அந்த தொகுதியும் திருச்சி கிழக்கு. சென்னையில போன வாட்டி வாக்களிச்சவர்களோட இந்த வாட்டி வாக்களிச்சவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. 2000-3000 பேர் குறைஞ்சிருக்காங்க. நீங்க பெரம்பூர்லயே எடுத்து பார்த்தாலும் 20% ஜாஸ்தியா இருக்குன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை 25-22% எஸ்ஐஆர்ல போயிருக்கு. அதனால அதை வந்து நம்ம ரொம்ப திருச்சி கிழக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இதேதான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. 67.87% அப்படின்றது வந்து இந்த முறை திருச்சி கிழக்கு பிரபாகருக்கு பெட்டரா தெரியும். திருச்சி கிழக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே தான். நீங்க உங்களோட அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஏன்னா இல்ல இந்த போல் பெர்சென்ட் அதிகமானது வந்து டிவிகே கிடைச்சிருக்கு. டிவிகே கிடைக்கல, டிவிகே ரியாலிட்டிலே கிடைக்கல. நேத்து பூத் ஏஜென்ட் வயசு எடுக்கிறப்பவும் கூட அவங்க வந்து தயக்கத்தோட தான் இருந்தாங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாக்குற மாதிரியான அந்த ஆடைகள் அணிஞ்சு போறது அந்த கிரௌடுமே வந்து கணிசமான அளவு மற்ற இடங்களை பாக்குற அளவு கூட திருச்சி கிழக்குல பார்க்க முடியல. சோ அங்கேயும் இன் ஃபேவர் ஆஃப் இட் இஸ் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே தான். இன்னும் அங்க அப்போசிஷன் இல்ல. அதனால இந்த 2 சீட்ல பெட்டர் சான்ஸ் அதுக்கு முழு காரணம் என்டிஏ தான். ஏன்னா அவங்க பாமகக்கு அந்த சீட்டை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட விஜய் எப்படியாவது ஒரு பூஸ்ட் பண்ணோங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு வாக்கு பிரியறத வந்து அவங்க தடுத்துட்டாங்க. அது வந்து விஜய்க்கு அது விஜய்க்கு ஒரு சாதகமா இருக்கும். ஏன்னா திலகபாமாக்கு அந்த அளவுக்கு வாக்கு அங்க கிடைக்காது.